வெல்கம் டு டைலோ டெக் சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து சில்க் சாரீக்கு வந்து நம்ம எந்த மாதிரி ப்ளவுஸ் மாடல் தைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம ப்ளவுஸ் டிசைன் தைக்கலாம். பிறகு சாரீ ஃபுல்லாக வந்து ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. இது பார்டர் வந்து கோல்டு கலரும் அதில் டிசைன்ஸ் வந்து சில்வர் கலரும் கலந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ப்ளவுஸும் வந்து ரன்னிங் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கு வந்து இந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ளவுஸில் வர பார்டர் மட்டும் எடுத்து அதை நம்ம ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ஒன் சைட் பார்டர் மட்டும் நம்ம ஸ்லீவுக்கு வச்சுக்கிறோம், ஒன் சைட் பார்டர் மட்டும் நம்ம பேக் எடுத்து அதை வந்து ரெண்டாக கட் பண்ணி எந்த மாதிரிலாம் இதில் டிசைன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாருங்க, இது பேக் மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் கட் பண்ணியிருக்கேன். இந்த பார்டர் வந்து பேக்கு வர பார்டர் வந்து தனியாக இந்த மாதிரி வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ப்ளவுஸ் கிளாத்தில் வந்து பேக்கில் வந்து நெக்கோட அகலம் வந்து 2.25 இன்ச் அளவு வச்சுருக்கேன். நெக்கோட லென்த்து வந்து 9 இன்ச் அளவுக்கு வச்சுருக்கேன். இது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து நம்ம எப்பவும் போல் இதை மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நம்ம வி மாதிரி வந்து ஒரு மார்க் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து ஒரு வி நெக் மாடல் வந்து நம்ம இதில் மார்க் பண்ணியிருக்கோம். இது நெக் வரைக்கும் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ இது நெக்கு வரைக்கும் தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இது லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு நான் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இது பேக்கு வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நெக் அகலமும் லென்த்தும் நம்ம மார்க் பண்ணி இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு தையல் போட்டுறேன். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டு நம்ம இந்த மாதிரி வந்து இதை வந்து இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இந்த நெக் வரைக்கும் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இந்த அளவுக்கு வந்து ப்ளவுஸ் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் நான் கட் பண்ணி இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த நெக்குக்கு வந்து நான் சில்வர் கலரில் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த சாரீக்கு மேட்ச் பண்ணி வந்து நம்ம இந்த கிளாத்தை வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ இந்த அளவுக்கு வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை வந்து நம்ம பைப்பிங் தைக்கிறதுக்காக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ இந்த நெக் இருக்குது பாருங்கள், இந்த நெக்கில் வச்சுட்டு நம்ம பைப்பிங் தைக்கிறதுக்காக தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த நெக்கோட கார்னர் வரும்போது நம்ம வந்து நீடில் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு திருப்பி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம தைச்சி எடுத்துக்கிட்டு இதை வந்து திருப்பிட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து பைப்பிங் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம பைப்பிங் தைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து இந்த நெக்குக்கு வந்து நான் பைப்பிங் தைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து சென்டர் மடிச்சுட்டு சென்டர் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த சென்டர் வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த நெக்கு பக்கத்தில் வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வந்து ஒரு மார்க் பண்ணிடுறேன்.
இப்போ இந்த சென்டரில் மட்டும் ஒரு 1 இன்ச் அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சில்வர் கலரில் வந்து கிளாத் வந்து நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து இதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி வந்து நம்ம ப்ளவுஸ் கிளாத்லேயும் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 கலருமே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம முக்கோணம் மாதிரி மடித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்து நான் மடிச்சிடுறேன். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து முக்கோணம் மாதிரி மடிச்சுட்டு நான் இது ரெண்டுத்துமே வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த 1 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ண பாருங்கள், அந்த மார்க்கில் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். இப்போ இந்த முக்கோணம் மாதிரி ரெண்டுமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோம் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வந்து ரெண்டுமே வந்து ஒன்றா சேர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி வந்து வச்சு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வச்சு தையல் போட்டு எடுத்துக்கிட்டு இந்த எக்ஸ்ட்ரா வர கிளாத் வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ 1 சைடு வந்து நம்ம இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கிட்டோம். இன்னொரு சைடும் வந்து அதே மாதிரி நம்ம தச்சுக்கலாம். இது ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு இந்த கார்னர் வருது பாருங்கள், இந்த கார்னரும் ரெண்டும் ஒன்றா வந்து இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த 2 சைடு கலர் வந்து மிக்ஸ் பண்ணி நான் இந்த மாதிரி வந்து தச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பார்டர் வருது பாருங்கள், இந்த பார்டர் வந்து நான் 2ஆக வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வந்து இந்த பார்டர் வந்து 2ஆக வந்து இதை நான் சென்டர் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த நெக் சைடு வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் பாருங்கள், ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு. அந்த 1/2 இன்ச் அளவுக்கு வந்து நான் இந்த மாதிரி பார்டர் வந்து மடிச்சுட்டு வச்சு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். நம்ம அந்த மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த மார்க்லேயே வந்து இந்த பார்டரை வச்சிடுறேன். இப்போ இந்த கார்னர் கிட்ட வரும்போது மட்டும் இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த கார்னரை நம்ம மடிச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த பார்டரை வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். பாருங்கள், இப்போ இந்த இடத்துல வந்து இந்த பார்டர் கட் பண்ணி எடுத்துட்டு அதே மாதிரி வந்து பக்கத்தில் வந்து இந்த பார்டர் வருது பாருங்கள், இந்த சைடில் இன்னொரு சைடு ஆப்போசிட் சைடு, அந்த ஆப்போசிட் சைடில் வந்து இந்த பார்டரை வச்சுட்டு நான் தையல் போட்டுக்கிறேன். பாருங்கள், இப்போ 2 சைடு வந்து இந்த பார்டரை வந்து நான் தச்சு எடுத்துக்கிட்டேன். ஏன் நம்ம இந்த அளவுக்கு வந்து கேப் கட் பண்ணி இங்கே கட் பண்ணி இன்னொரு சைடு ஜாயின் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஃப்ளவர் மாதிரி வருது பாருங்கள் இந்த பார்டரில், அது 2 சைடும் ஒரே மாதிரி வரணும் அப்படின்றதுக்காக கட் பண்ணி நான் 2 சைடும் ஒரே மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இன்னொரு பார்டர் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், இதில் வந்து வேறு டிசைன் வருது. ஆனால் இந்த டிசைன் வந்து இங்கேருந்து நம்ம வந்து இந்த ஸ்ட்ரைட்டுக்கு வந்து வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கார்னர்கிட்ட இதை ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்து மடிச்சுட்டு நான் இதை தச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் மடிச்சுட்டு இதை தச்சு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இப்போ இந்த 2 சைடு பார்டர் வந்து நான் இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கிட்டேன். இந்த மடித்து தச்சுருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துல வந்து நம்ம கிராஸாக வந்து இதை இந்த மாதிரி மடிச்சுட்டு இங்கே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம்.
அதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து நம்ம அந்த கிராஸ் எடுத்துகிட்டு இதை தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து 2 சைடுமே தச்சு எடுத்துக்கிட்டு இப்போ இது பக்கத்தில் வந்து இந்த ஃப்ளவருக்கு பாருங்கள், அந்த ஃப்ளவர் அளவுக்கு வந்து நம்ம தையல் போட்டுடலாம். இந்த அளவுக்கு வந்து தச்சு எடுத்துக்கிட்டு இந்த எக்ஸ்ட்ரா வர கிளாத் வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது கீழே வந்து அந்த கிளாத்து படாத அளவுக்கு நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஒன் சைடு தச்சு எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து நம்ம தச்சு எடுத்துடலாம். இப்போ 2 சைடுமே வந்து பார்டர் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த பார்டர் பக்கத்தில் வந்து நான் லேஸ் எடுத்து வச்சுருக்கேன், கோல்டு கலர் லேஸ். இந்த மாதிரி இந்த லேஸ் வச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த பார்டருக்கு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நான் இதை தையல் போடுறேன். இப்போ இந்த பார்டர் ஓரமாகவே வந்து நம்ம இந்த கோல்டு கலர் லேஸ் வச்சுட்டு தையல் போட்டுடலாம். இப்போ 2 சைடு பார்டர் வச்சுட்டு நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பார்டர் பாருங்கள், 2 சைடும் வந்து சென்டர் கட் பண்ணும்போது வேறு மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிறதுனால 2ம் வந்து கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்ம எந்த மாதிரி இதுக்கு டிசைன் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்து நம்ம இதில் டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த லேஸ் நம்ம வச்சு தைக்கிறோம் பாருங்கள், அது நம்ம வந்து அந்த பார்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த வளைச்சி நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடும் வந்து இந்த பார்டர் வச்சு தைச்சிருக்கோம். இப்போ இந்த பார்டரில் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்குது அப்படின்றதுனால அந்த லேஸ் வந்து நம்மளுக்கு ஸ்டிப்பாக கிடைக்கும். அதனால் நம்ம இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு பார்டர் சைடும் வந்து நம்ம அந்த லேஸ் வச்சு தைச்சிருக்கோம். பார்க்கும்போது பாருங்கள் ரொம்ப லுக்காக இருக்குது. இப்போ எப்பவும் போல் வந்து நம்ம இதை பேக் டாட் வந்து பிடிச்சிக்கலாம். இப்போ 2 சைடு வந்து நான் பேக் டாட் பிடிச்சிக்கிட்டேன். இப்போ இந்த சென்டர் கட் பண்ண பாருங்கள் பார்டரு. இந்த பார்டர் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் போல் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு கிளாத் வந்து மீந்திருக்கு. இப்போ இந்த கிளாத் எடுத்து நம்ம இந்த கீழே வந்து வச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வச்சு நான் தச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இது ஓரமாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ கீழே பாட்டத்துலேயும் வந்து இந்த பார்டர் வச்சு நான் தச்சு எடுத்திருக்கேன். வெறும் பார்டர் வச்சு நம்ம இந்த அளவுக்கு வந்து இது டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த பார்டர் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படின்றதுனால 2ஆக கட் பண்ணி நம்ம நெக்குக்கு வந்து இந்த அளவுக்கு லுக்காக வந்து கிராண்டாகவும் நம்ம இதில் டிசைன் பண்ணி தச்சுருக்கோம். இப்போ இந்த கோல்டு லேஸ் வைக்கும்போது அந்த சில்வர் கலர் கிளாத் வைக்கும்போது இன்னும் ரொம்ப லுக்காக இருக்குது. இப்போ இந்த சென்டரில் வந்து இந்த முக்கோணம் மாதிரி மடிச்சிருக்கோம் பாருங்கள். அதில் வந்து நம்ம பீட்ஸ் வச்சு நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இப்போ சென்டரில் இந்த பேட்சுக்கு வந்து நான் க்ளூ போட்டு ஒட்டியிருக்கேன். இப்போ சென்டரில் பாருங்கள் அந்த முக்கோணம் மாதிரி மடித்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதுக்கு வந்து நான் பீட்ஸ் வச்சு தச்சுருக்கேன். இப்போ இந்த நெக்கு வந்து பேக் நெக் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துருக்கோம். பார்க்குறதுக்கு பாருங்கள் ரொம்ப லுக்காக இருக்குது. அந்த ப்ளூ கோல்டு சில்வர் நம்ம கலந்து 3 கலர் கலந்து நம்ம இந்த டிசைன் வந்து தச்சுருக்கோம். பளிச்சுன்னு அப்படி தெரிகிற மாதிரி இந்த கலர் வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுக்குது. இந்த மாதிரி பார்டர்லாம் வச்சு நீங்களும் டிசைன் பண்ணிக்கோங்க. எந்த மாதிரி இந்த பார்டர் வச்சு நம்ம எந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு கற்றுக்கோங்க. நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த பார்டர் வச்சு நீங்களும் இந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணி போட்டுக்கோங்க. தேங்க்யூ.